நம்ம செகண்ட் விளாகுக்கு ரெடி ஆயிட்டோம். இன்னைக்கு எங்க போறோம்னா வடபழனியில இருக்க முருகன் கோயிலுக்கு தான் போறோம். போலாமா? போன வாட்டி எப்படி கோயிலுக்கு லேட்டா போனோமோ இந்த வாட்டி அதே மாதிரி லேட் ஆயிடுச்சு. சரி, எங்க கோயில் சாத்திர போறாங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா போனா நமக்கு முன்னாடி பெரிய கியூ நின்றுட்டு இருந்தது. சரி, நானும் அவங்க கூட அப்படியே ஜாயின் ஆயிட்டேன். போன வாட்டி வந்து முருகனுக்கும் சிவனுக்கும் அர்ச்சனை எதுவுமே வாங்கவே இல்லை. இந்த வாட்டி வாங்கியாச்சு. இது வாங்கிட்டு கிட்ட போயிட்டு பார்த்தா நம்ம நின்றுட்டு இருந்த கியூ வந்து ஸ்பெஷல் தரிசனம் போல 50 ரூபா போட்டுருந்தது. அது வேணான்னு சொல்லிட்டு பொது தரிசனத்தில் போகலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனால் ஸ்பெஷல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கதவு திறந்தோன்னு உள்ளே விட்டுறாங்க. பொது தரிசனத்துக்கு வந்து இந்த மண்டேலா படத்தில் யோகி பாபு முடி வெட்டத்துக்கு பின்னாடி வர சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைடில் போயிட்டு பின்னாடி போயிட்டு அதுக்குள்ளே வரா மாதிரி இருந்தது. கடவுள் வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா, காசு கொடுக்குறோன்னு என் முன்னாடி உட்கார வை, காசு கொடுக்காதவன தூரமாக நிற்க வச்சு பார்க்க வைன்னு சொல்லிட்டு. நம்ம கையெல்லாம் அதிகாரம் இருந்தது ஏன், எவ்வளோ பேர் பிடிங்க இருந்தாலும் ஒரே வரிசையில் தான் வரணும், அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவேன். சரி, இதையே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம மண்டை சூடாயிடும்னு சொல்லிட்டு அர்ச்சனையை கொடுத்துட்டு முருகனை வணங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு சம்பவம் ஒன்று நினைவுக்கு வந்தது. என்ன சம்பவம்னா, ஒரு பெண் வந்து தினமும் கோயிலுக்கு போயிருக்காங்க. தினமுமா இல்லை வாரத்தில் ஒரு வாட்டியான்னு தெரில. அப்போ பூசாரி கிட்ட இவங்களோட ஃபேமிலி இஷ்யூலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அவரு இதுக்கு பரிகாரம் பண்ணோம், உனக்கு ருத்ராட்ச மாலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு தலைவர் வேலையை காமிச்சிட்டு இருக்கிறாரு. அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க அந்த பெண்ணு. இந்த மாதிரி தயவு செய்து யாரையும் நம்பாதீங்க, இந்த சாமியார் பூசாரியாலும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நேரடியா கடவுள்கிட்ட முறையிடுங்க. இதுக்கப்புறம் தயவு செய்து யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் இந்த கோயில்ல போய் பரிகாரம் பண்ணு, அந்த கோயில்ல போய் பரிகாரம் பண்ணு, அப்பதான் உனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அது ஏன்னு நேத்து தான் தெரிஞ்சுது எனக்கு. ஏன்னா கோயிலுக்கு கல்யாணம் ஆகாத பெண்களும் வருவாங்க, கல்யாணம் ஆகாத ஆண்களும் நிறைய பேர் வருவாங்க. அப்போ அவங்க 2 பேரும் பார்த்து பேசி பழகி பிடிச்சிருந்தா அதுல கல்யாணம் நடக்கும். அந்த காரணத்துக்காக தான் சொல்லியிருக்காங்க. நானே சொல்லுவேன், நீங்க 1 மாசம் இல்லை 2 மாசம் தொடர்ந்தோ இல்லை வாரத்துல ஒரு வாட்டியோ கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா 3 மாசம் இல்லை 4 மாசத்துல கல்யாணம் நடக்கும். யோ, நீ வேற அமைதியாயிரியா, நான் 2.5 வருஷமா கோயிலுக்கு போய் நிற்கிறேன், இன்னும் கல்யாணமே நடக்கலன்னா கேட்காதீங்க. நீ கோயிலுக்கு பிரசாதம் வாங்கி சாப்பிட்றதுக்கு போகக்கூடாது. ஏதாவது பொண்ணு பிடிச்சிருந்தா போய் பேசணும், இல்லை சைகையாவது காட்டணும். சும்மா போயிட்டு பிரசாதம் மட்டும் வாங்கி சாப்பிட்டு வந்தா எப்படி கல்யாணம் நடக்கும்? எவ்வளோ பேருக்கு தெரியுமா அந்த மாதிரி கல்யாணம் நடந்திருக்கு, கோயிலுக்கு போய் சந்திச்சு பேசி பழகினதுக்கு அப்புறம். அந்த மாதிரி கோயிலுக்கு போய் சந்திச்சு கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்புனாங்க, கதவு சாத்த போறோம் கோயில் கதவு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு கடைசியா முருகனை தலைக்கு மேல கையெடுத்து வணங்கிட்டு நான் கிளம்பிட்டேன். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திப்போம்.